أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்மளுடைய 16வது வகுப்பை பற்றி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இதுவரையிலும் அஸ்மா அல் ஹுஸ்னா இதுதான் சென்ற பாடத்தில் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக ஃபஸ்ட்டு அந்த அஸ்மா அல் ஹுஸ்னா மற்ற பெயர்களை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அந்த அல்லாஹ்ங்கிற அந்த பெயர் அதுதானே ரொம்ப முக்கியமானது. அந்த அல்லாஹ்ங்கிற அந்த பெயரை பற்றி இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். இப்போ அல்லாஹ்ங்கிற பேர் குர்ஆனில் 2500 இடங்களுக்கு மேற்பட்ட இடங்களில் அல்லாஹ்ங்கிற பேர் இடம்பெற்றிருக்கு. இப்போ எல்லா பெயர்களையும் இந்த ஒரு அல்லாஹ்ங்கிற அந்த பெயருக்குள்ளே நம்ம அடக்கிடலாம். எப்படின்னா அர் ரஹ்மான், அர் ரஹீம், ஜப்பார், வஹாப், எந்த பேராக இருந்தாலும் அது எல்லாமே என்னென்னா அல்லாஹ் தான். அந்த ஒரு பேர்லேயே எல்லாமே அடங்கிடுது. இப்போ இந்த பேர் பண்பு பெயர் கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம அர் ரஹ்மான், அர் ரஹீம், அல் மலீக், அல் குத்தூஸ்லாம் பார்த்தோம்ல, அது பண்பு பெயர், ஒரு பண்பை குறிக்கிறது. ஆனால் அல்லாஹ்ங்கிற பேரில் ஒரு பண்பு இருக்குதானா? இல்லை, அது எந்த பண்பையுமே குறிக்கல. இதில் அறிஞர்களுக்கு மத்தியில் 2 கருத்துகள் சொல்லப்படுது. ஒரு சாரார் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு இடுகுறி பெயர், அவனே அல்லாவே தனக்கு தேர்ந்தெடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரார் சொல்கிறாங்க. இன்னொரு சாரார் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு மூல சொல் உள்ள வார்த்தை. அதாவது இப்போ அல்லாஹ்ங்கிறது ஒரு சொல்லு கிடையாது, இது 2 சொல்லு. அல்லாஹில் 2 சொல்லு இருக்குது. இப்போ அல் ப்ளஸ் இலாஹ், இந்த அல் ப்ளஸ் இலாஹ் தான் அல்லாஹ்ன்னு சொல்லிட்டு ஒரு சாரார் சொல்கிறாங்க. இப்போ அல்னால் இங்கிலீஷில் என்று சொல்லுவோம்ல, அந்த அப்படிங்கிற மாதிரியா. இலாஹ்னா காடுக்கு சொல்லுவோம், அந்த இறைவனுக்கு சொல்லுவோம்ல, ஒரு கடவுளுக்கு சொல்லுவோம்ல, அதுதான் அந்த இலாஹ்ங்கிறது. அப்போ அல்லாஹ், அல் இலாஹ், ஜோ காட் அப்படின்னு சொல்கிற மாதிரி. இப்போ காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த அல் இலாஹ்ங்கிறது அல் இலாஹ்னு சொல்லி அப்படியே அல்லாஹ்னு வந்துருச்சு அப்படின்னு இந்த பேச்சு வழக்கில் காலப்போக்கில் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சாரார் சொல்கிறாங்க. அப்போ அல் இலாஹ்ங்கிற வார்த்தைக்கு ஒரு மூல சொல் இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த சொல் என்னென்னா, இலாஹ் அலிஹங்கிற அந்த வார்த்தையிலேருந்து வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த அலிஹங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால், பிரமிப்பு, ஆச்சரியமானது, வியப்படைய வைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு அர்த்தம் வருது அலிஹனா. இது அதிகமானவருடைய கருத்து தான். இப்போ அல்லாவை பார்த்து தான் நம்ம பிரமிக்கிறோம், அவனை பார்த்து தானே ஆச்சரியமடைகிறோம், அவனை பார்த்து தானே வியப்படைகிறோம். அதனால் இது இந்த அலிஹங்கிற வார்த்தை அல்லாஹ்ங்கிறதுக்கு பொருந்துதுங்கிற மாதிரி ஒரு சாரார் சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிறிய கூட்டம் என்ன சொல்லுதுன்னா, அவங்க வலஹ அப்படிங்கிற அந்த சொல்லுலேருந்து தான் அல்லாஹ்ங்கிற வார்த்தை வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வலஹக்கு என்ன பொருள்னா, ஒருவரிடமிருந்து அவருடைய அன்பின் வழியாக தஞ்சம் அடைகிறது. இப்போ அல்லாஹ்வுடைய அன்பில் தானே நம்ம, அல்லாஹ்வுடைய அன்புக்கு நிகரான அன்பு எதுவும் கிடையாது. அவங்ககிட்ட தான் நம்ம போய் தஞ்சம் அடைகிறோம். அந்த மாதிரியான ஒரு கருத்து உட்பட சில பேர் சொல்கிறாங்க. இன்னொரு சாரார் என்ன சொல்கிறாங்கன்னா, இது அல்லாவே தனக்கு சூட்டி கொண்டது, அவனே அவனுக்கு வச்சுக்கிட்ட பேர், இது ஒரு தனி பேர் தான், இது ஒரு காரண பேர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஷாஃபி இமாம் போன்ற அறிஞர்களுடைய இமாம்களுடைய கூற்று இப்படி தான் இருக்குது. அவங்க என்ன வாதம் வைக்கிறாங்கன்னா, இப்போ ஒருத்தவங்களை அழைக்கும் போது நம்ம யா ஆயிஷா, யா ஃபாத்திமா, யா அமீனா இப்படி தானே சொல்லுவோம். அப்போ அந்த ஆயிஷாங்கிற பேருக்கு முன்னாடி ஒரு அல்லு சேர்த்துக்கிட்டோன்னா, நம்ம யா அல் ஆயிஷா, யா அல் ஃபாத்திமா, யா அல் அமீனா இப்படிலாம் சொல்ல மாட்டோம் தானே, அப்படி வராது தானே. யா ஃபாத்திமா, யா ஆயிஷா, யா அமீனா இப்படி தான் சொல்லுவோம். இந்த ஒரு அல் வந்துச்சுன்னா அந்த அல்லோடு சேர்ந்து இந்த யா சேராது. ஆனால் பாருங்கள் இப்போ அல்லசீனங்கிறோம், யா அல்லசீனன்னு சொல்ல முடியுமா? அதை சொல்ல மாட்டோம். யா ஐயு அல்லசீனன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அந்த அல்லு சேர்ந்துச்சுன்னா அது வராது. அது இந்த அரபு கிராமரில் உள்ளது. அதே மாதிரி இப்போ யா அன்னாஸ்ன்னு வராது,
குரானில் பார்த்தா யா ஐயுஹன்னாஸ் தான் வரும். யா அல் கேஃபிருன்னு வராது, யா ஐயுஹல் கேஃபிருன்னு தான் வரும். அப்போ யா கூட ஒரு அல்லு சேர்ந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஐயுஹன்னு மாறிடும். ஆனால் வந்து இந்த சட்டம் வந்து அல்லாஹ்ங்கிற அந்த அந்த பேருக்கு வந்து மட்டும் பொருந்த மாட்டேங்குது. இப்போ யா அல்லாஹ்ன்னு தான் சொல்கிறோம், யா ஐயுஹல்லான்ட்டு சொல்கிறோம், யா ஐயு அல்லாஹ்னு சொல்ல மாட்டோம், யா அல்லாஹ். அப்போ அல்லு வந்தாலே வந்து இந்த யா வந்து அல்லு கூட சேராது. அப்போ இது ஒரு வாதம், இது ஒரு விளக்கமாக சொல்கிறாங்க. இது தனி சொல்லு தான், அல்லாஹ்ங்கிறது ஒரு தனி சொல்லு தான், இது கூடயும் சேர்ந்த சொல்லு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இலாஹ்னா வந்து நம்ம கடவுள்னு சொன்னோம், இலாஹ்னா காடு. இப்போ இதுக்கு வந்து ஒரு பன்மை சொல் இருக்குதா அப்படின்னு பார்த்தா இருக்குது. இலாஹ்க்கு பன்மை சொல் வந்து ஆலிஹாத். அப்போ வந்து இலாஹ்னா காடு, ஆலிஹத்னா காட்ஸு. இப்போ வந்து இப்போ தமிழில் கூட சொல்லுவோம் தெய்வங்கள் அப்படின்னு வருதுல்ல, குரானில் கூட வரும் பல தெய்வங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து அதுக்கு இப்போ இலாஹ்ங்கிற வார்த்தைக்கு இருக்குது. அப்போ அதுக்கு வந்து ஒரு ப்ளூரியல் இருக்குது. இது வந்து குரானில் கூட ஒரு இடத்துல பார்க்கலாம். சூரா அல் அன்ஆம்ல 19வது வசனத்தில் கூட அல்லாஹ் சொல்லி காட்டுவான், அஇன்னகும் லதஷ்ஹதூன அன்ன மஅல்லாஹி ஆலிஹத்தன் உஹ்ரா. அல்லாஹ்வுடன் வேறு கடவுள்கள் இருப்பதாக சாட்சி கூறுகிறீர்களா? அப்போ இந்த இடத்துல வந்து கடவுள்கள்னு வருது. அந்த ஆலிஹத்துங்கிற அந்த வார்த்தைக்கு கடவுள்கள், அதாவது பல கடவுளை குறிப்பிடுது. அப்போ வந்து இருக்குது அந்த இலாஹங்கிறதுக்கு வந்து ப்ளூரியல் இருக்குது ஆலிஹத்தில். ஆனால் அல்லாஹ்க்கு ப்ளூரியல் இருக்குதா, பன்மை இருக்குதா அப்படின்னா இல்லை, அது வெறும் சிங்குலர் தான். சரி, பெண்பால் வார்த்தை வந்து இருக்குதா பார்ப்போம். இலாஹுக்கு வந்து பெண்பால் இருக்குதானா இருக்குது. இலாஹுக்கு வந்து இலாஹா அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. இப்போ பெண்களுக்கு அப்படி தானே பொதுவாக. இப்போ ஆயிஷானா எழுதும் போது லாஸ்ட்டாக ஒரு தா மர்பூத்தா வரும்ல, ஆயிஷான்னு நம்ம கூப்பிட்டு பழகிட்டோம். ஆனால் வந்து அது வந்து ஐஷா தான் லாஸ்ட்டாக வந்து ஒரு தா மர்பூத்தால் முடியுதுல. அப்போ இலாஹுக்கும் வந்து பெண்பால் வந்து இலாஹன்னு முடியுது தா மர்பூத்தால். அப்போ வந்து அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு வந்து பெண்பால் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது பார்க்க முடியல. அந்த மாதிரி ஒரு வார்த்தை இல்லை. இலாஹுக்கு இருக்குது, அல்லாஹ்க்கு இல்லை. அப்போ வந்து அல்லாஹ்வை ஏன் நம்ம வந்து இன்னொரு கேள்வி என்னென்னா, நம்ம ஏன் வந்து அல்லாஹ்ங்கிற அவனுடைய பேரை வந்து நம்ம அவனை பற்றி குறிப்பிடும் போது நம்ம அவன் தானே சொல்கிறோம். அவன் தான் சொல்கிறோம், அவர் அப்படிலாம் சொல்ல மாட்டோம். அவன் வச்சுருக்குறோம். தமிழில் வந்து அந்த மாதிரி வச்சுருக்கோம். இது வந்து ஒரு மொழி சம்மந்தப்பட்ட விஷயந்தான். குரானில் வந்து அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய எல்லா இடத்துலையுமே வந்து ஹுவ தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஹுவ தமிழில் வந்து அவன், அரபியில் வந்து ஹுவ. அப்போ ஏன் அந்த ஒரு சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இதை விட ஒரு பெஸ்ட்டு சொல் இருக்கிற மாதிரி தெரியல, அதனால அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ அல்லாவே சொன்னது ஹுவ. நம்ம தமிழ் மொழியில் வந்து அவனுங்கிறது தான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பொருத்தமாக இருக்குது. இப்போ அவள்னு சொல்ல முடியுமா, ஒரு பெண் பாலில் யூஸ் பண்ண முடியுமானா அது சரியாக வராதுன்னு சொல்லிட்டு அவர், அந்த இதெல்லாம் ஒரு மொழி சம்மந்தப்பட்ட விஷயம். இப்போ எல்லா ஊர்லேயும் வந்து அவருங்கிற வார்த்தை யூஸ் பண்ண மாட்டாங்களே, அதனால வந்து ஹீ, இங்கிலீஷில் ஹீமோ, அந்த மாதிரியே வந்து தமிழில் அவன், அரபில் ஹுவ, இந்த மாதிரியா இதில் வந்து இருக்கிறதுலையே இந்த ஒரு சொல்லு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சொல்ல போட்டிருக்காங்க. தவிர வேறு வந்து இதை விட ஒரு நல்ல மொழி, ஒரு நல்ல ஒரு எதுவுமே இல்லை. வேறு கரெக்டாக அந்த அரபி சொல்லுக்கு கரெக்டாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தமிழில் இருக்குதானே, இருக்கிற மாதிரி தெரியல. அதனால் இருக்கிறதுல ஒரு பெஸ்ட்டு ஒன்று போடுவோம்னு சொல்லிட்டு தான் இந்த அவன்கிறத வந்து போட்டிருக்காங்க. இப்போ வந்து அல்லாஹ்ங்கிற இந்த சொல்லுக்கே ஒரு பல தனித்தன்மைகள் இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். என்னென்னா, இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் வந்து இப்போ அவங்களுக்கு பிறகு தான் இந்த அல்லாஹ்ங்கிற சொல் வந்துச்சானா இல்லை. இப்போ அவங்களுக்கு முன்னாடியே வாழ்ந்துட்டு இருந்த மக்கள்கிட்ட இந்த அல்லாஹ்ங்கிற சொல்லு வாயில் இருந்துட்டு இருந்த வார்த்தை தான், புழக்கத்தில் உள்ள அவங்களுடைய பேச்சு மொழியில் உள்ள ஒரு வார்த்தையாக தான் இருந்துச்சு. இது புதுசாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்தது பிறகு வந்து இந்த அல்லாஹ்ங்கிற சொல்லலாம் வந்ததில்லை. அதுக்கு முன்னாடியே இருந்தது தான். இப்போ யூதர்கள், கிறிஸ்துவர்கள் இவங்க கூட வந்து அவங்க வந்து அரபு, அந்த பகுதியில் உள்ளவங்க அரபு தானே பேசியிருப்பாங்க. அப்போ அங்கே அரபு மொழியில் பேசக்கூடியவங்கள்ட்ட இந்த வார்த்தை தான் அவங்களும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களும் இந்த கடவுளை குறிக்கிறதுக்கு வந்து அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வார்த்தையை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்களுடைய அந்த கல்வெட்டுலலாம் வந்து இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அவங்களுடைய கல்வெட்டுலாம் என்ன எழுதியிருக்காங்கன்னா வந்து
இப்படி எழுதி வச்சுருப்பாங்க, பை த ஹெல்ப் ஆஃப் அல்லாஹ், இப்படி இந்த மாதிரியெல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. அப்போ அல்லாஹ்ங்கிற வார்த்தை வந்து அவங்களும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துக்கு முன்னாடியும் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு வார்த்தை தான். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து இந்த இந்த சொல்லு அல்லாங்கிற சொல்லு வந்து வேறு எதுக்காச்சும் யாருக்காச்சும் மனிதனுக்கோ அல்லது வேறு தெய்வங்களுக்கோ சிலைகளுக்கோ எதுக்காகவாச்சும் இந்த பேரை யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அதுவும் கிடையாது. யாருமே இந்த பேரை வந்து வேறு அல்லாஹ்ங்கிற அந்த ஒரு அவனை குறிக்கிறதுக்கு தவிர வேறு எதுக்குமே இந்த சொல்லு யூஸ் பண்ணது கிடையாது. யாருமே போல இந்த மொழி எந்த மொழிலையுமே இதை யூஸ் பண்ணதில்லை. அப்போ இது ஒரு சிறப்பாக இருக்குது. அது போக வந்து இப்போ ஜாஹிலியா காலத்தில் வந்து இந்த பல தெய்வங்கள் வழிபாடு இருந்துச்சுல, இப்ராஹிம் அலி இஸ்லாம், இஸ்மாயில் அலி இஸ்லாம், இவங்க அப்போ லாத்து, உஸா, மனாத்து, இப்படி பல மாதிரியான தெய்வங்கள் இதுக்கெல்லாம் சிலைகள் வச்சுருந்தாங்க. அப்போ வந்து அந்த இவ்வளோ சிலைகளும் வச்சு இருந்து அதை தான் வணங்கிட்டு இருந்தாங்க. அப்போ எப்படி வணங்கினாங்கன்னா, அவங்களோ அந்த சிலைகள்கிட்டலாம் போய் சிபாரிசுக்காண்டி அந்த சிலைகள்கிட்டலாம் போய் சிபாரிசு கேட்பாங்க. ஆனால் அல்லாவை எங்கே வச்சுருந்தாங்கன்னா, அல்லாவை வந்து அல்லாஹ் உள்ள அதுக்கு மேலே தான் வச்சுருந்தாங்க. இவங்களுக்கு இந்த சிலைகளுக்கு இணையாக வைக்கல, இதுக்கு மேலே தான் வச்சுருந்தாங்க. அல்லாஹ் இருக்கிறான், ஆனால் அல்லாஹ்ட்ட நம்மளால் நெருங்க முடியாது. அவங்களுடைய நம்பிக்கையில் பிரச்சனை இருந்துச்சு. அதனால் வந்து அவங்களோட நம்பிக்கையில் பிரச்சனை இருந்துச்சு. அந்த சிலைகளை பொறுத்தவரையிலும் அவங்க சிலைகள்கிட்ட தான் போய் பேசுகிறாங்க, சிலைகள்கிட்ட தான் போய் வந்து சிபாரிசு கேட்குறாங்க, அல்லாஹ்ட்ட வாங்கி கொடுப்பாங்க. நம்மளால் டைரெக்டாக அல்லாஹ்ட்ட போய் கேட்க முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அவங்கள்ட்ட. ஆனால் வந்து அல்லாஹ் வந்து அதுக்கு அந்த ஈக்குவலாக வைக்கல, அந்த சிலைகளுக்கு ஈக்குவலாக வைக்கல, ஒரு படி மேலே தான் வச்சுருந்தாங்க. அந்த ஒரு விஷயத்த வந்து குர்ஆன் கூட சொல்லுது. சூரா ஜுமரில் 39வது அத்தியாயம் 3வது வசனத்தில், وَالَّذِينَ اتَّخَذُوا مِن دُونِهِ أَوْلِيَاءَ مَا نَعْبُدُهُمْ إِلَّا لِيُقَرِّبُونَا إِلَى اللَّهِ زُلْفَى, அல்லாஹ்விடம் எங்களை மிகவும் நெருக்கமாக்குவார்கள் என்பதற்காகவே தவிர இவர்களை வணங்கவில்லை என்று கூறுகின்றனர். அப்போ வந்து அவங்களோட நம்பிக்கை எப்படி இருந்துச்சுன்னா வந்து அல்லாஹ் தான், ஆனால் வந்து அதை நம்ம போய் டைரெக்டாக போய் கேட்க முடியாது, அல்லாஹ்ட்ட நம்ம போய் டைரெக்டாக எப்படி கேட்குறது, அதுக்காக தான் இவங்களோ மூலிமா நாங்கள் போய் கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தூது வைக்கிறோங்கிற மாதிரியா சொல்கிறத குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரியா இன்னொரு வசனத்தில் சூரா யூனுஸில் 10வது அத்தியாயம் 18வது வசனத்தில் இதே போல் தான், وَيَعْبُدُونَ مِن دُونِ اللَّهِ مَا لَا يَضُرُّهُمْ وَلَا يَنفَعُهُمْ وَيَقُولُونَ هَؤُلَاءِ شُفَعَاؤُنَا عِندَ اللَّهِ قُلْ أَتُنَبِّئُونَ اللَّهَ بِمَا لَا يَعْلَمُ فِي السَّمَاوَاتِ وَلَا فِي الْأَرْضِ سُبْحَانَهُ وَتَعَالَى عَمَّا يُشْرِكُونَ. அல்லாஹ்வை அன்றி அவர்களுக்கு தீமையும் நன்மையும் செய்யாதவற்றை வணங்குகின்றனர். அவர்கள் அல்லாஹ்விடம் எங்களுக்கு பரிந்துரை செய்பவர்கள் என்றும் கூறுகின்றனர். வானங்களிலும் பூமியிலும் அல்லாஹ்வுக்கு தெரியாததை அவனுக்கு சொல்லி கொடுக்கிறீர்களா? அவன் தூயவன், அவர்கள் இணை கற்பிப்பதை விட்டும் உயர்ந்தவன் என்று கூறுகிறார்கள். அப்போ ஒரு பரிந்துரைக்காகத்தான் வந்து நாங்கள் அவங்கள்ட்ட கேட்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு தான் அல்லாஹ் சொல்கிறான் வந்து எனக்கே பாடம் சொல்லி கொடுக்குறீங்களாங்கிற மாதிரியா அல்லாஹ் கேட்குறான். அப்போ வந்து இப்போ வானத்தை படித்தது யாருன்னு கேட்டால் அதெல்லாம் அவங்களுக்கு சொல்ல தெரியும், அல்லாஹ்னு கரெக்டாக சொல்லிடுவாங்க. அப்போ இவங்களுடைய அந்த தவறான நம்பிக்கைக்காக தான் இந்த நம்பிக்கையை அகற்றத்துக்காக தான் அல்லாஹ் வந்து இந்த குர்ஆன் வழியாக வந்து சீர்திருத்தம் செய்கிறான். அப்போ ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒரு சீர்திருத்தத்தை அல்லாஹ் செஞ்சுட்டு வரான். ஒரு நம்பிக்கையை வந்து அகற்றத்துக்கு ஒரு வசனங்களையும் இறக்குறான். அதுபோல் வந்து அல்லாஹ்வுக்கு வந்து பெண் பிள்ளைகள் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. அதாவது பெண் பிள்ளைகள்னால் அந்த மலக்குமார்களை வானவர்களை வந்து அல்லாஹ்வுடைய பிள்ளைகள்ங்கிறாங்க, அதுவும் பெண் பிள்ளைகள்ங்கிறாங்க. இது வந்து சூரா 37 லைனாக பார்க்கலாம். அந்த 37 149லேருந்து 157 வரலாம் நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். فَاسْتَفْتِهِمْ أَلِرَبِّكَ الْبَنَاتُ وَلَهُمُ الْبَنُونَ أَمْ خَلَقْنَا الْمَلَائِكَةَ إِنَاثًا وَهُمْ شَاهِدُونَ أَلَا إِنَّهُمْ مِنْ إِفْكِهِمْ لَيَقُولُونَ
ولد الله وإنهم لكاذبون أصطفى البنات على البنين ما لكم كيف تحكمون أفلا تذكرون أم لكم سلطان مبين فأتوا بكتابكم إن كنتم صادقين. உமது இறைவனுக்கு பெண் குழந்தைகள், இவர்களுக்கு ஆண் குழந்தைகளா என்று இவர்களிடம் கேட்பீராக. வானவர்களை நாம் பெண்களாக படைக்கும்போது இவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்களா? கவனத்தில் கொள்க, அல்லாஹ் பிள்ளைகளை பெற்றெடுத்தான் என்று அவர்கள் இட்டுக்கட்டியதே கூறுகின்றனர். அவர்கள் பொய் கூறுபவர்கள். ஆண் மக்களை விட அவன் பெண் மக்களை தேர்வு செய்து விட்டானா? உங்களுக்கு என்ன நேர்ந்தது? எவ்வாறு தீர்ப்பளிக்கின்றீர்கள்? சிந்திக்க மாட்டீர்களா? அல்லது உங்களுக்கு தெளிவான சான்று உள்ளதா? நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் உங்கள் வேதத்தை கொண்டு வாருங்கள். அப்போ அல்லாஹுக்கு இதெல்லாம் ஏற்றுக்க முடியல. அல்லாஹ் அடுக்கடுக்காக கேள்வி கேட்குறான். இப்போ வானவர்களை நம்ம பெண் மக்களாக படைக்கும் போது நீங்கள் என்ன பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு என்ன சிந்திக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ இந்த தவறான சிந்தனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குரான் வழியாக அல்லாஹ் கலைக்கிறான். இது போக நம்ம ரஹ்மான்ங்கிறது நம்ம அல்லாஹ்வுடைய பேர் நமக்கு தெரியும். ரஹ்மான், ரஹீம், மாலிக், இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஒரு பேருங்கிறது நம்ம தெரிஞ்சிருக்கோம். இப்போ ரஹ்மான்னா என்னன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய பேர்னு சொல்லுவோம். இப்போ அல்லாஹ் ரஹ்மானுடைய பேர் நம்ம இன்றைக்கி அது சொல்லியிருக்கிறோமா? அப்படி சொல்ல மாட்டோம் தானே. இப்போ ரஹ்மான் அல்லாஹ்வுடைய பேர்னு சொல்லுவோம். அல்லாஹ் ரஹ்மானுடைய பேர் நம்ம சொல்ல மாட்டோம். அப்போ எல்லாத்துக்கும் அந்த மூலம் எல்லாத்துக்கும் பேஸ் அல்லாஹ் தான். அவனுடைய பேரை எடுத்து பார்த்தாலே இப்போ அல்லாஹ்ங்கிற பேரில் ஃபத்ஹா, கெஸ்ரா, தொம்மா இதெல்லாம் இல்லாமல் நம்ம பார்க்குறோம். அப்படி பார்த்தோன்னா இப்போ அல்லாஹில் ஒரு அலிஃப் எடுத்துடுறோம். ஒரு அலிஃப் எடுத்துட்டா நமக்கு மிச்சம் என்ன இருக்குது? லில்லாஹ்னு இருக்குது. அல்லாஹுக்காக அப்படின்னு அர்த்தம் வருதா? இப்போ இந்த லில்லாஹில் இந்த லாமே எடுத்துட்டா லஹுன்னு வரும். லஹுன்னா அவனுக்குன்னு வருது. இப்போ அந்த லஹுலையும் ஒரு லாம் எடுத்துட்டா வெறும் ஹூன்னு வரும். இப்போ இந்த ஹூன்னு வந்தாலும் அர்த்தம் இந்த ஹூக்கு அவன் அர்த்தம் வருது. அப்போ ஒரு எழுத்தாக எடுத்து பார்த்தாலும் கூட லில்லாஹ்க்கு அல்லாஹுக்காக, லஹுக்கு அவனுக்கு, ஹூக்கு அவன். இப்போ எல்லாமே அல்லாஹ்வை தான் குறிக்குது. இந்த சொல்லு தனி சிறப்பான சொல்லுங்கிறத இப்போ நம்ம இது மூலிமா வழங்கிக்கலாம். இது ஒரு தனி சொல்லு தான் அப்படின்னு இந்த அல்லாஹ்ங்கிறதுக்கு இவ்வளோ சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்க முடியுது. அப்போ இந்த அஸ்மாஉல் ஹுஸ்னாவில் முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டியது அல்லாஹ்வுடைய பேர் தான்ங்கிறதுக்காக தான் இன்றைய வகுப்பை நம்ம இந்த அல்லாஹ்ங்கிற ஒரே ஒரு பேருக்காண்டி நம்ம அலசி பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் நம்ம அடுத்தடுத்த பண்பு பெயர்களை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.